இன்றைக்கி நம்ம இந்த காளானை தான் சமைக்க போகிறோம். இந்த காளானை சின்ன வெங்காயம், அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஆயில் ஊற்றி அதில் ஒரு 2 காஞ்ச மிளகாய் எல்லாம் போட்டு சும்மா ஒரு ஃப்ரை மாதிரி தான் பண்ண போகிறோம். அது ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் இருக்குது. கிளியராக பார்த்து நீங்களும் இதே மாதிரி ஏதாவது நல்ல காளான் கிடச்சா பண்ணி பாருங்கள் வீட்டில். அப்புறம் இதே மாதிரி காளான் நிறைய தோட்டத்தில் நிற்கும். ஆனால் ஏதாவது பெரியவங்கள்ட்ட கேட்டு இது நல்ல காளானை சாப்பிட ஏற்றதான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறமா பிடுங்கி குக் பண்ணி சாப்பிடுங்க. நிறைய விஷ காளானெல்லாம் தோட்டத்தில் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் தவிர்க்க வேண்டியது தான். நான் தோட்டத்தில் வர எல்லா காளானுமே நல்ல காளான்னு சொல்ல முடியாது. கொடிய விஷத்தன்மை கொண்ட காளான்களும் நிறைய வரும். அதனால் பெரியவங்களை யாரை கூட்டிகிட்டு போய் இது நல்ல காளான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதை எடுத்து சமைங்க. இப்போ சமைக்க நமக்கு தேவையான பொருள் என்னென்னா வெங்காயம், கொஞ்சம் காஞ்ச மிளகாய், கொஞ்சோண்டு எண்ணெய், அதுக்கப்புறம் 2-3 கடுகெல்லாம் போட்டு நல்ல எண்ணெய் நல்லா காஞ்சி கடுகெல்லாம் உடஞ்ச பிறகு கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், அந்த காஞ்ச மிளகா, காளான், கொஞ்சோண்டு உப்பும் போட்டு நல்லா கிளறிட்டு இருக்கணும். கிளறிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆக தொடங்கும். கலர் சேஞ்ச் ஆக அங்கே இருக்க காளான் எல்லாம் வெந்துருச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் ஆகி வச்சுட்டு எல்லாம் ஒரு கிண்ணத்துலேயே இதில் எடுத்து வச்சு நம்ம சாப்பிட வேண்டியது தான். இதை சொல்ல நல்ல ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் சமைக்கும் தான் தெரியும் கொஞ்சம் கஷ்டம் எல்லாம் இருக்குது.